என்ன பண்ணுறாரு, இந்த மாரி நடந்த விஷயத்தெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப காவேரி வராங்க. காவேரி ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த மாரி பண்ணுவீங்க நான் நெனச்சு கூட பார்க்கல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என் அம்மா இப்ப தான் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சாங்க. அத பார்த்துட்டு சந்தோஷமா தான் நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காவேரி உனக்கு நிம்மதி இல்லன்னு, ஐயோ! எனக்கு எவ்வளோ நிம்மதி தெரியுமாங்க. எவ்வளோ நாளா என் மனசுலேருந்து இந்த கவலை இருந்தது தெரியுமா? அந்த கவலை எல்லாத்தையுமே நீங்க போக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே விஜய் சொல்றாரு, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் காவேரி. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் தானே என் பொண்டாட்டி சந்தோஷமாக இருப்பா, என் குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் சின்ன சுயநலமும் கலந்து தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உடனே அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம காவேரி. இங்கே தாத்தா பாட்டி 2 பேருமே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருக்கிட்டையுமே சந்தோஷமாக. அதை பார்த்துட்டு காவேரி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. காவேரிக்கு வளகாப்பு பண்ணணும், அதுக்காக தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு காவேரிக்கு வளகாப்பு பண்ணுமா திடீர்னு எப்படி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் காவேரிக்கு இப்போ 5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் இந்த மாதம் வைக்க வேணாம், 7ஆம் மாதம் வளகாப்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டு சாரதா யோசிக்கிறாங்க. என்ன சாரதா என்ன யோசிக்கிற, 7ஆம் மாதம் வளகாப்பு பண்ணிடலாம்ல அப்படின்னோன்னா, பண்ணிடலாங்க அப்படின்றாங்க. சரி, அதுக்கு கொஞ்சம் நாங்கள் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். முதல்ல இந்த காவேரிக்கு இந்த புடவையை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட புடவையை கொடுக்குறாங்க. ஸ்வீட்ஸு பழங்கள், அதுக்கப்புறம் காவேரிக்கு இப்போ நகை, அது எல்லாமே காவேரிக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னோன்னா, எங்கள் வீட்டு மருமக எல்லாமே இருக்கணும், எங்கள் பேத்திக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை, இந்த வளகாப்பை ரொம்ப விமர்சையாக பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம், இதுவாது நான் பண்ணலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி. விஜய் கிட்ட, என்ன பாட்டி இப்படி கேட்குறீங்க, பின்ன நம்ம வீட்டு வாரிசுக்கு நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம், இதையும் ஏதாவது சொல்லி எதாவது பண்ணாதரா அப்படின்னோன்னா, சரிங்க பாட்டி நான் எதுவும் பண்ணல போதுமா அப்படின்றாங்க. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பொருட்களை எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு செம்மையாக கடுப்பாகிறாங்க. தாங்கவே முடியலக்காங்க. அவளை என்ன இவ்வளோ பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் தாத்தா பாட்டி எடுத்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி காவேரிக்கு வளகாப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. 7ஆம் மாதம் வளகாப்பு வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. 7ஆம் மாதமா, அவளுக்கு 7ஆம் மாதம்னா அப்போ எனக்கு எப்போ வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கும் அப்பயே சேர்த்து வச்சிடலாண்டி, அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, எனக்கு உடனே வளகாப்பு பண்ணுங்க, அவளுக்கு வேணா 7ஆம் மாதம் வச்சுங்க அப்படின்றாங்க. என்னடி நீ இப்படி சொல்கிற, 2 பேருக்கும் ஒன்றா வளகாப்பு பண்ணால் நல்லா இருக்கலாம். ஆமாக்கா சூப்பராக இருக்கும்க்கா, 2 பேருக்கும் ஒன்றாவே வளகாப்பு பண்ணிடலாம்க்கா அப்படின்றாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது, அவளுக்கு கல்யாணம் ரிசப்ஷன் அது மட்டுமா, அவள் பர்த்டே பார்ட்டி இது அதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லாமே கொண்டாடுறாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே விமர்சையாக பண்ணிங்களா, இது ஒன்றாவது எனக்காக இருக்கட்டும், அதனால் எனக்கு தான் முதல்ல இப்போவே பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் அவளுக்கு 7ஆம் மாதம் பண்ணுறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ அது உங்கள் இஷ்டம், ஒரு வேளை எனக்கு வளகாப்பு பண்ணலைன்னா இந்த ஃபங்க்ஷனே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க சாரதா. உடனே நம்ம காவேரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அம்மா பரவாயில்லம்மா, அக்காவுக்கு விருப்பப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. விஜய் வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய பூக்கொத்தோடு வராரு. அதை பார்த்துட்டு காவேரி என்னங்க இது அப்படின்னோடனே, ஐ லவ் யூ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, என்னங்க இதெல்லாம் அப்படின்றாங்க. அதுலேருந்து ஒரு ஃப்ளவர் எடுத்து கொடுக்குறாரு. ஐ லவ் யூ ஸோ மச் காவேரி அப்படின்னு. உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க, என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஏங்க இப்படி மானத்தை வாங்குறீங்க அப்படின்றாங்க. நான் மானத்தை வாங்குறேனா, காவேரி மறந்துட்டியாடி, இன்றைக்கி தான் நம்ம 2 முதல்ல மீட் பண்ண நாள், எங்கள் வீட்டுக்கு வீடு பார்க்க வந்தீங்களே, நான் கூட அந்த பசுபதி ஓட விட்டுனே அன்னைக்கு நாள் ரீ, நம்ம 2 பேரும் ஃபஸ்ட் சைட் மீட் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வெக்கத்தில் தலை குடிங்கிறாங்க. உடனே வாங்கிக்கோ காவேரி, பாரு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கின்னு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. காவேரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னங்க இதெல்லாம் எல்லாம் முன்னாடி மானத்தை எடுக்கிறீங்க அப்படின்றாங்க. ஏய் இங்கே பாரு காவேரி, எல்லா விஷயத்தையும் அப்பப்போ கொண்டாடினுண்டி, சந்தோஷமான விஷயங்கள் எவ்வளோ இருக்குது, அது எல்லாத்தையும் கொண்டாடுறதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சுக்கின்னு தலை மேலே, இதெல்லாம் தேவையா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. தன்னையும் மறக்கிறாங்க நம்ம காவேரி.